ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? குட் ஈவினிங். இன்னைக்கு ஈவினிங் சந்தைக்கு வந்திருக்கேன். இன்னைக்கு எதை பத்தி நம்ம பேசலாம்னு பாத்தீங்கன்னா, எந்த ஒரு விஷயம் நமக்கு நடக்குதுன்னா அது கண்டிப்பா காரணம் இல்லாம நடக்காது. எல்லாமே ஆல்ரெடி எழுதப்பட்டதுதான் நமக்கு நடந்துட்டு இருக்கு. அதுக்காக வருத்தப்படாதீங்க. வாழ்றது நம்ம ஒரே ஒரு லைஃப் தான். அதை சந்தோஷமாவும் நிம்மதியா வாழ்ந்தாலே போதும். பல பிரச்சனைகள் நமக்கு வருதுன்னா எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் கண்டிப்பா இருக்கும். எந்த ஒரு பிரச்சனை வருதுனாலும் சொல்யூஷன் இல்லாமல் அந்த பிரச்சனையை கிரியேட் ஆகாது. எப்பவுமே உங்களுக்கு துணையா நீங்க யாரெல்லாம் நேசிக்கிறீங்களோ அவங்க இருப்பாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க உங்களுக்கு பிடிச்ச கடவுளோ இல்ல நீங்க உயிரா நினைக்கிறவங்க கண்டிப்பா உதவுவாங்கன்னு சொல்றேன். எந்த பிரச்சனைக்காகவும் நம்ம எப்பவுமே மனம் தளரவே கூடாது. ஒரு பொண்ணா பிறந்தாலும் சரி, ஆணா பிறந்தாலும் சரி, பி ஸ்ட்ராங். எப்பவுமே ஸ்ட்ராங்கா இருக்கணும். லைஃப்ல இதை விட ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் பாத்துக்கலான்ற மனசளவுல தைரியமா இருக்கணும். சோ இதுதான் வாழ்க்கைன்னு நம்மளே முடிவு எடுக்காதீங்க. அதுக்காக சொல்ல வரேன். நிறைய விஷயம் நம்ம சோசியல் மீடியால பாக்குறோம், கேள்விப்படுறோம். எல்லாருமே போல்டா இருக்கணும். எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் அது கடந்து போகும் அப்படின்னு. இந்த ப்ராப்ளம் இன்னைக்கு தாங்க இருக்கும், இன்னைக்கு ஃபுல்லா நம்ம மனசுல போட்டு அரைச்சிட்டே இருக்கோம். நாளைக்கு காலையில தூங்கி எழுந்தீங்கன்னா அந்த ப்ராப்ளம்க்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சு அது ப்ராப்ளம் மறைஞ்சு போயிடும். ரொம்ப டிப்ரெஷன் ஆயிக்காதீங்க, ரொம்ப திங்க் பண்ணாதீங்க. எல்லாமே ஒரு நாள் நம்ம கையை விட்டு கண்டிப்பா போயிடுங்க. அதனால ஃபீல் பண்ணாதீங்க. ஹாப்பியா இருங்க, சந்தோஷமா இருக்குங்க. இருக்கிற ஒரு லைஃபை நல்லா என்ஜாய் பண்ணுங்க. பிடிச்சதெல்லாம் வாங்கி சாப்பிடுங்க. இருக்கும் போதே அந்த லைஃபை ஃபீல் பண்ணி உணர்ந்து ஜாலியா ஹாப்பியா இருக்கணும்னு நான் சொல்றேன். சோ உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்க. யார்கிட்டயே டிஸ்கஸ் எல்லாம் பண்ணி அவங்க சொல்றதா நீங்க கேட்கணும்னு அவசியமே கிடையாது. உங்க மனசு என்ன சொல்லுதோ அதை மட்டுமே நீங்க கேளுங்க. உங்க லைஃப் சந்தோஷமாவும் நிம்மதியாவும் ஹாப்பியாவும் இருக்கும். எப்பவுமே உங்களுக்கு ஒரு டிப்ரெஷனா இருக்கா, அப்படியே கிளம்பி வெளியே போயிடுங்க. வெளியே போய் என்ஜாய் பண்ணுங்க. சுத்தி பார்க்க இடமா இல்ல, எவ்வளவு பிளேசஸ் இருக்கு. நான் கோவில் மட்டும் சொல்லலைங்க, ஷாப்பிங் போங்க, உங்களுக்கு பிடிச்சத பர்ச்சேஸ் பண்ணுங்க. நிறைய பிளேஸ் இருக்குங்க நம்மளை சுத்தி. சந்தோஷமான நிகழ்வுகள் நிறைய இருக்கு. அப்படி நம்ம மைண்டை நம்ம மாத்திக்கலாம். ஸோ ஏதாவது டிப்ரெஷனா யாருமே இருக்காதீங்க. அப்படியே நானும் என் தம்பியும் சண்டே இல்லையா, எப்பவுமே வார வாரம் காய்கறி வாங்க சந்தைக்கு வந்துருவோமா, அதான் வந்துட்டோம். நான் போன வீடியோல சொல்லியிருந்தேன், நான் இந்த கடையில சிஸ்டர்ஸ் 3 பேர் சேர்ந்து வடை பஜ்ஜி சுண்டல் போடுவாங்க. நீங்க பாருங்க, இவங்க 3 பேர் அக்கா தங்கச்சி. இவங்க தான் இங்க ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அந்த அண்ணன் அவங்களுடைய தம்பியாம். ஸோ அவர் எல்லாருக்கும் இந்த கட்டி கொடுக்கறது, அந்த மாதிரி எல்லாமே பேக்கிங் பண்றது எல்லாமே அந்த நல்லா கொடுப்பாரு. நான் அதனால தான் இங்க எப்பவுமே வாங்கி சாப்பிடுவேன். ரொம்ப சுத்தமா நீட்டா செய்வாங்க. அதனால எனக்கு இங்க ரொம்ப பிடிக்கும். இந்த பாருங்க, எங்க 3 பேருமே சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. நான் ஃபர்ஸ்ட் பேசும்போதே சொன்னாங்க. ரொம்ப சிம்பிளா ஸ்டார்ட் பண்ணாங்க. இன்னைக்கு நல்லாவே போயிட்டு இருக்கு. எல்லாருமே உங்ககிட்ட நிறைய வாங்குவாங்க. சோ அப்படிதாங்க, எந்த ஒரு தொழிலா இருந்தாலும் எந்த ஒரு கஷ்டமா இருந்தாலும் நம்மளுடைய உழைப்பு இருந்துன்னு வைங்களா, நம்ம ஓஹோன்னு மாறிடுவோம். உங்க மனசளவுல நீங்க போல்டா ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா இந்த உலகமே எதிர்த்தாலும் நீங்க போராடி ஜெயிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இத்துடன் பிளாக் க்ளோஸ் பண்ணிக்கலாம். பாய்.